முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தற்போதைய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீது தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கின் விசாரணைகள் மகாதீர் மருத்துவமனையில் இருப்பதால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மகாதீரின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி இரு தரப்பு வழக்கறிஞர்கள் உடனான வழக்கு மேலாண்மை கூட்டத்திற்கு பிறகு விசாரணை நீதிபதி டொனால்டு ஜோசப் பிராங்க்லின் நேற்று, இன்று ஜனவரி 28, 29 மற்றும் பிப்ரவரி 9 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த விசாரணைகளை ரத்து செய்ததாக தெரிவித்தார். அன்வாரின் சார்பில் அலிஃப் பெஞ்சமின் சுகைமி நீதிமன்றத்தில் ஆஜரானார். 100 வயதான மகாதீர் அன்வாரின் வழக்கறிஞர்களால் தொடர்ந்து குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி வீட்டில் வழக்கமான காலை உடற்பயிற்சியின் போது தவறி விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தேசிய இருதய நிறுவனமான IJNல் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை இன்றி பிசியோதெரபி சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாதீரின் உடல்நிலை மேம்பட சில காலம் தேவைப்படும் என்றும், நீதிமன்றத்தில் ஆஜராக தகுதியான நிலைக்கு வர நேரம் எடுக்கலாம் என்றும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக ரஃபீக் கூறினார். முன்னாள் பிரதமரின் உடல்நிலை குறித்த தகவல்களை பெறுவதற்காக மார்ச் 17ஆம் தேதி வழக்கு மேலாண்மை கூட்டம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த அவதூறு வழக்கு 2023 மார்ச் மாதத்தில் நடைபெற்ற PKR சிறப்பு தேசிய மாநாட்டில் அன்வார் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. அந்த மாநாட்டில் 22 ஆண்டுகள் மற்றும் 22 மாதங்கள் அதிகாரத்தில் இருந்த ஒருவர் தன்னை, தனது குடும்பத்தினரை மற்றும் நெருங்கியவர்களை செல்வந்தர்களாக்கி வரி செலுத்தாமல் பணத்தை வெளிநாடுகளுக்கு மாற்றியுள்ளார் என அன்வார் கூறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த கருத்துகள் தன்னை நோக்கி கூறப்பட்டவை என்றும் அவை அவதூறு தன்மை கொண்டவை என்றும் மகாதீர் வழக்கு தொடர்ந்தார். AMNO இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தொடர்பான கட்சிக்குள் உருவான விவகாரத்தில் அவருக்கு தேவையான சிறந்த வழிகாட்டலும் ஆலோசனையும் வழங்கி உள்ளதாகவும், ஆனால் கட்சியில் அவரின் இடம் மற்றும் எதிர்கால திசை குறித்து முடிவெடுக்க முழு உரிமையும் அக்மாலிடமே விட்டு விடுவதாகவும் AMNO தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். நேற்று புத்ரா உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்ற சந்திப்பு முடிந்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னர் அக்மாலுடன் சந்திப்பு நடைபெற உள்ளதாக ஜாகிர் தெரிவித்திருந்தாலும் அதன் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஆனாலும் அக்மால் தனது கட்சி பதவிகளிலும் மலாக்கா மாநில அரசு பதவிகளிலும் இருந்து விலகக்கூடும் என்று சமீபத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களே இச்சந்திப்பின் முக்கிய காரணமாக இருந்ததாக நம்பப்படுகிறது. நேற்று மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அக்மால் தன்னிடம் உள்ள பதவிகள் குறித்து ஜாகித் மற்றும் மலாக்கா முதலமைச்சர் அப்துல் ரவூப் யூசுப் எடுக்கும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். மெர்லிமாவ் தொகுதியில் போட்டியிடவும் கிராமப்புற மேம்பாடு, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகளுக்கான மாநில நிர்வாக குழு உறுப்பினராக செயல்படவும் அவர்கள் தன்னை தேர்வு செய்ததாக அக்மால் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் தனது மனநிலையை அப்துல் ரவூஃபிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். 16வது பொதுத் தேர்தல் வரை ஒற்றுமை அரசாங்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற கட்சியின் முடிவுக்கு AMNOவின் அடிமட்ட உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று AMNO தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். துணை பிரதமராகவும் இருக்கும் ஜாகித் இந்த நிலைப்பாடு தனது தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும், 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் பணியக கூட்டம், உச்சமன்ற கூட்டம் மற்றும் AMNO பொது சபை மூலம் நிறுவப்பட்ட கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். அந்த அடிப்படையில் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் மட்டுமல்லாமல் AMNO சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஒற்றுமை அரசாங்கம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் நினைவூட்டினார். தாம் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒற்றுமை அரசாங்கம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நேற்று உலக வர்த்தக மையத்தில் ஊடகங்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். 16வது பொதுத் தேர்தலில் தனியாக போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து கேட்டபோது ஜாகித் தேர்தலுக்கு முன்னதாக AMNO ஒரு முடிவை எடுக்கும் என்று தெரிவித்தார். 16வது தேர்தலுக்கு பிறகு அடுத்த அரசாங்கத்தை அமைப்பது வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கை மற்றும் AMNO வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் ஆதரவின் வலிமை அல்லது பலவீனத்தை பொறுத்தது என்று அவர் கூறினார். காசாவுக்கான 2வது குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா மனிதாபிமான பணியில் மலேசிய அரசு நேரடியாக ஈடுபடும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று சுமுத் நுசாந்தரா கமாண்ட் சென்டர் இயக்குனர் ஜெனரல் சானி அரபி அப்துல் ஹலீம் மற்றும் சுமுத் நுசாந்தரா நிறுவனர் நாடிர் அல் நூரி கமாரு ஜமான் ஆகியோர் பிரதமரை சந்தித்து காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமை குறித்து விளக்கம் அளித்ததாக அன்வார் கூறினார். இச்சந்திப்பின் போது வரும் மனிதாபிமான நடவடிக்கைகளின் அடுத்த கட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதுடன் 80க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க உள்ள GSF 2.0 இயக்கத்தில் மலேசியாவின் முக்கிய பங்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார்.
காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் மலேசியா தொடர்ந்து உறுதியாக இருக்கும் என்றும் சர்வதேச மனிதாபிமான முயற்சிகளில் நாட்டின் பங்களிப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார். மலாக்கா புக்கிட் ரம்பாய் தொழில்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு கழிவு மறுசுழற்சி மையத்தில் நேற்று நிகழ்ந்த வெடிப்புச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் காயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 1:30 மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 44 வயது நபர் உடலில் 90 விழுக்காடு தீக்காயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பொது தொடர்பு அதிகாரி ஹபீத் ஜதுல்லா ரஷீத் கூறினார். மேலும் 32 வயது நபர் உடலில் 5 விழுக்காடு தீக்காயம் அடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். இச்சம்பவம் குறித்து மதியம் 1:32 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து தங்கா 10 தீயணைப்பு நிலையத்திலிருந்து மீட்புக் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் சுமார் 6 நிமிடங்களில் குழு சம்பவ இடத்தை அடைந்ததாகவும் அவர் கூறினார். மீட்புக் குழு வருகையின் போது வெல்டிங் இயந்திரம் தொடர்பான வெடிப்பு நிகழ்ந்திருந்தது தெரிய வந்தது. இச்சம்பவத்தால் தொழிற்சாலையில் தீ ஏற்படவில்லை. மேலும் மீட்பு நடவடிக்கைகள் மதியம் 2:27 மணிக்கு நிறைவடைந்ததாக அவர் கூறினார். கிளந்தான் குவாமுசாங் கொலக்ராய் சாலையில் கம்போங் பாலோ அருகே நேற்று பிற்பகல் 2 வாகனங்கள் மோதியதில் 3 பேர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் நிசான் செரீனா வாகனத்தில் பயணித்த 4 ஆண்களும் மேலும் டொயோட்டா ஹயஸ் வாகனத்தில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஆகியோரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக குவாமுசாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு தளபதி சே ரசாக் ஹாரூன் கூறினார். இந்த விபத்து குறித்து மதியம் 1:01 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்தது. அதன் பின்னர் குவாமுசாங் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து மீட்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். மீட்புக் குழு மதியம் 1:43 மணி அளவில் சம்பவ இடத்தை அடைந்த போது மொத்தம் 6 பாதிக்கப்பட்டவர்கள் இருந்ததாக அவர் தெரிவித்தார். நிசான் செரீனா வாகனத்தில் இருந்த 3 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதே வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்திற்குள் சிக்கிய நிலையில் கடுமையாக காயமுற்றிருந்ததாக அவர் கூறினார். மேலும் டொயோட்டா ஹயாஸ் வாகனத்தில் பயணித்த ஆண் மற்றும் பெண் இருவரும் கடுமையாக காயம் அடைந்த நிலையில் மேல் அதிக சிகிச்சைக்காக குவாமுசாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.